உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரகசிய விசாரணையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி. சிறுமியொருவருக்கு போலீஸ் அதிகாரி செய்த மோசமான செயலிழந்த அரச இணைய சேவைகள் விசேட கூட்டத்திற்கு ஏற்பாடு. கோட்டாபய தொடர்பில் மீண்டும் பெறவும் சர்ச்சைக்குரிய பதிவு வெளியான காரணம். புடினுக்கு ட்ரம்ப் விடுத்த கடும் எச்சரிக்கை. அழுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொல்ல உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தியுடன் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார். குற்றப்புலனாய்வுத்துறை, கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள போலீசார் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அமைச்சர் கூறினார். சிஐடி மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு என்பன கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது. செவ்வந்தியை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மேலும் அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் பல இடங்களில் போலீசார் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் 8 மாதங்களுக்கு பின்னர் போலீசார் அவரை நேபாளத்தில் கைது செய்ய முடிந்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மொனராகலே பிபில நகரத்தில் பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் 10 வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி சிறுமியை முத்தமிட்ட நிலையில் போலீஸ் சார்ஜென்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மகியங்கனி பிரதேசத்தை சேர்ந்தவர். மதுபோதையில் மற்றும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டமை, சிறுமியின் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்தமை தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சந்தேக நபர் பிபில நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது தலா 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவினை பிறப்பித்தார். இலங்கை அரசு மேக கணினி சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட சேவைகளில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மேல் மாகாணம் தவிர்ந்த இணையவழி வருமான வரி அனுமதி பத்திர முறைமை, போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டிற்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு, ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு, உள்ளூராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம், நிறுவன பதிவாளர் திணைக்களம், இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமனங்கள் கண்காணிப்பு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்களும் இதில் அடங்குகின்றன. இதேவேளை சான்றிதழ் பிரதிகளை சம்பந்தப்பட்ட மூல சான்றிதழ்களை வழங்கிய பிரதேச செயலகத்திலிருந்து தகவல் முறைமைகளின் உதவியின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. கதிர்காமம் மெனிங்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் தனக்கு சொந்தமானது என்று சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தின் பதிவில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். கதிர்காமம் மெனிக்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வருவதை காண்கிறேன். சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் மேற்படி கட்டடத்தை குறிப்பிடும் பொழுது எனது பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணை தொடர்பாக நானும் ஒரு அறிக்கையை அளித்தேன். அது குறித்து என்னிடம் கேட்டதற்கான காரணம் அந்த கட்டடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ராஜபக்ஷ என்ற நபரின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமாகும். இருப்பினும் அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை. இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவருவதாலும் தகவலுக்காகவும் கதிர்காமம் மெனிக்கங்கைக்கு அருகிலுள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். கதிர்காம பகுதியில் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதிலோ அல்லது பராமரிப்பதிலேயோ எனக்கு எந்த காரணமும் ஆர்வமும் இருந்ததில்லை என்பதையும் கூற விரும்புகிறேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார். உக்ரைனுடனான போரை ரஷ்யா விரைவில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் உக்ரைன் நீண்ட காலமாக கோரி வரும் டமஹாக் ரக ஏவுகணைகளை அந்த நாட்டிற்கு தாங்கள் அளிக்கும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். காசா போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக அந்நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த போதே செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தலைமையிலான ரஷ்ய அரசிற்கு கூடுதல் அழுத்தம் கொடுப்பேன். அதற்காக போரில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய ஆயுதம் ஒன்றை உக்ரைனுக்கு அளிப்பேன். விவகாரத்தை கையில் எடுப்பேன். போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இல்லையென்றால் நான் உக்ரைனுக்கு டமாஹாக் ஏவுகணைகளை அனுப்புவேன் என்று புடினிடம் நான் எச்சரிப்பேன். டமாஹாக் ஒரு அற்புதமான ஆயுதம். அதற்கு தாக்குதல் திறன் மிகவும் அதிகம். அந்த ஆயுதம் உக்ரைன் கைகளுக்கு சேர்வதை ரஷ்யா ஒருபோதும் விரும்பாது.
அந்த ஆயுதத்தை நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்பாமல் கூட போகலாம். ஆனால் அந்த விவகாரத்தை முன்னெடுத்து செல்வது மிகவும் அவசியம். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஏவுகணை விவகாரம் முதல் படியாக இருக்கும் என்று அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரகசிய விசாரணையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி. சிறுமியொருவருக்கு போலீஸ் அதிகாரி செய்த மோசமான செயலிழந்த அரச இணைய சேவைகள் விசேட கூட்டத்திற்கு ஏற்பாடு. கோட்டாபய தொடர்பில் மீண்டும் பெறவும் சர்ச்சைக்குரிய பதிவு வெளியான காரணம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.